ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொறு காலிஃப்ளவர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தண்ணியை நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் ஊற்றி அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் அது கூட சாரி கைஸ், நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். சோள மாவு, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் போடுவேன், வேறு எதுவும் நான் போட மாட்டேன். அது போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, இது எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட உங்களுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு அங்கங்கே நிற்காத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கிளறி ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அது ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் கொதிக்க விட்டுருங்க. நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்டேன். போட்ட உடனே புரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டான எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது கூட அந்த காலிஃப்ளவர் மசாலா போட்டு வச்சதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விடுங்க, இல்லைன்னா அதோட கலர்லாம் கொஞ்சம் இதுவாகி போயிடும். நல்லா முறுமுறுன்னு சிகப்பாகும். அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். அதிலிருந்து பாருங்கள், இதேமாரி தான். இன்னும் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ பார்த்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவர் பக்கோடா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். அடிக்கடி அதுக்காகவே ஈவினிங் ஸ்நாக்ஸாக என் அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதனால் நான் இதில் எந்த கலரும் சரி, கலர் ஃபுட்டு எதுவும் கலக்க மாட்டேன். நேச்சுரலாக சிக்கன் 65 போட்டு கிளறி எடுத்துடுவேன். பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பார்த்தீங்களா. அது மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடல. இங்கே பாருங்கள், இப்போ மொறு காலிஃப்ளவர் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.